ஓம் சாயிராம். இந்த சாய்ராம் கோவில் பெங்களூரில் உள்ள இந்திரா நகரில் மிகவும் பிரசித்தி பெற்ற சாய்பாபா கோவிலுங்க. இந்த சாய்பாபா கோவிலுக்கு எல்லா ஊர்லேருந்தும் வேலைக்கிழமையில் வருவாங்க. நீங்கள் வேண்டியது அத்தனையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் பாபா. ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற கோவில். அதே போல் நம்பிக்கை வச்சா கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கையை அவர் நிறைவேற்றுவார். அதே போல் உங்கள் வேண்டியதெல்லாம் என்ன இருந்தாலும் அவர்கிட்ட வைக்கலாம். வாங்க நம்ம கோவில் உள்ளே போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸில் இப்போ இதெல்லாம் புதுசாக கட்டியிருக்காங்க பாருங்கள். உள்ளே போகலாம். உள்ளே போனால் மண்டபம் மாதிரி பக்தாதிகள்லாம் இப்படி தான் உள்ளே போகணும். பாருங்கள், இந்த பாபாலாம் டொனேட் பண்ணியிருக்குது. காமதேனு பாபாலாம் டொனேட் பண்ணியிருக்குது. இந்த 3 சாமியும் டொனேஷனாக வந்தது தான். இந்த பாபாவுக்கும் நிறைய பூஜை பண்ணுவாங்க பாருங்கள். இங்கே நம்ம பிரார்த்தனை பண்ணுற கூடிய பிளேஸ் இது தான். நம்ம உள்ளே போயிட்டே இருக்கலாம். இப்போ கொஞ்சம் காலியாக இருக்குது காலையில் போகிறதுனால. அதே நம்ம சாயங்காலம் போனால் நிற்கக்கூட முடியாது. பாபா தர்ஷனம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாருங்கள். அதே மாதிரி பாபாவுக்கு நிறைய பேர் மாலை சாத்துவாங்க, வஸ்திரதானம் கொடுப்பாங்க இன்னைக்கு. அதே போல் நிறைய பேர் இனிப்பெல்லாம் கொண்டு வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு பாபா கிட்ட வேண்டிக்கிட்டு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க. சில பேர் கடலை கொடுப்பாங்க, சில பேர் டேட்ஸ் கொடுப்பாங்க. அவங்க மனசுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் கொடுப்பாங்க. அதே போல் நீங்கள் ஏதாச்சும் வேண்டிட்டு 3 வாரம் நீங்கள் பாபா நல்லா வேண்டிக்கிட்டு ஒரு 3 வாரம் வந்தாலே உங்களுக்கு கண்டிப்பான பலன் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப மகிழ வாய்ந்த பாபா. அடுத்தது நம்ம பாபாவோட ஊதியை பார்க்கலாம். அதே போல் இந்த ஊதி வந்துட்டு யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைனா கூட அந்த ஊதியை வாங்கிட்டு போயிட்டு நெத்தியில் வச்சோன்னா நல்லா ஆகிடும். பாருங்கள், இந்த ஊதி இங்கே வச்சுருக்காங்க, வெளியே வச்சுருக்காங்க. பாருங்கள், அதே போல் பாபாவோட துணியெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க, உடுத்துகிற துணியெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் காசு கொடுத்து விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம். சில பேர் வாங்கிட்டு போய் வீட்டில் கவர்டில் வைக்குவாங்க, சில பேர் கல்லா பெட்டியில் வைக்குவாங்க, நிறைய பணம் சேரணுன்ட்டு. சில பேர் உடம்பு குணமில்லாதவங்களுக்கும் கொடுப்பாங்க. அதே போல் இங்கே நம்ம இங்கே வந்திருக்கோம், உள்ளே கீழே வந்திருக்கோம். இந்த கீழே வந்துட்டு பாபாவோட பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி வந்துட்டு பலவு கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் வெளியே வந்தோம்னா இந்த பாபாலாம் விற்பனைக்காக வச்சுருக்காங்க. பாபா தாயத்து வச்சுருக்காங்க, பாபாவோட மணி வச்சுருக்காங்க, எண்ணெய் வச்சுருக்காங்க. யாராச்சும் வேணாலும் வாங்கிக்கலாம். அதே போல் பூஜைக்கு வேண்டிய அத்தனை பொருளும் இருக்குது, நம்ம இங்கே வாங்கிக்கலாம் பாருங்க. இதே போல் ஆமை வச்சுருக்காங்க. எல்லாரையும் வேண்டி கேட்குறேன், நீங்களும் வந்து கண்டிப்பாக சாய்பாபா தரிசிக்கணும், அவரோட ஆசீர்வாதம் பெறணும், எல்லாரும் பேரோடும் புகழோடும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இது ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோயில்னால நீங்கள் வந்து பெங்களூரில் வந்துட்டு நீங்கள் இந்திரா நகருக்கு எல்லா பஸ்ஸஸ் எல்லா பிளேசஸ்லும் உங்களுக்கு பஸ் கிடைக்கும். மெஜஸ்டிக்லேருந்து வரலாம், மார்க்கெட்லேருந்து வரலாம், சிவாஜி நகர்லேருந்து வரலாம், எலங்காலேருந்து வரலாம். நிறைய மெட்ரோஸ் கூட இருக்குது. நீங்கள் பக்கத்துலேயே வந்து ஆல்சோ எங்கிட்ட கூட ரொம்ப கிட்டேக்காக இருக்கும். பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்யூ. ஓம் சாயிராம். ஓம் சாயிராம் துணை. 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 முடிந்தால் நீங்களும் கமெண்ட்டில் ஓம் சாயிராம் என்று போடவும்.